அதே மாதிரி தி சீக்ரெட் வந்து பெரிய சேஞ்ச். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு ரியாலிட்டிக்கும் ட்ரீமுக்கும் நடுவில் ஒரே ஒரு விஷயம் தாங்க மிஸ் ஆகுது, இட்ஸ் பிலீஃப். நீங்கள் அதை நம்புறீங்க அப்படின்னா நடந்துடுது, நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னா அது நடக்காது. நான் சொல்கிறேன் பாருங்கள், 100% இப்போ வாழ்கிற லைஃப்லேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பாவது இல்லை ஒரு இன்ச்சாவது மூவ் ஆகிருப்பீங்க. நிச்சயமாக அது நடக்கும். அந்த டைமில் வந்து 2014 நான் ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு வீடு ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கிற அப்போ வந்து நம்ம ஆர்பிஐயோட முன்னாள் ரகுராம் ராஜனுடைய ஃபோட்டோ ஒன்று வந்து அதை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காரு, செடன் காரு, ஒரு நல்ல வீடு, அப்புறம் 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. ஏன்னா அந்த டைமில் நமக்கு இருந்த பயம் என்னென்னா, கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இவ்வளோ பெரிய கடன் இருக்குது, 1 கோடிக்கு மேலே கடன் இருக்குது, கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ பண்ணோம். பட்டு அன்னைக்கு ஒட்டினது ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி எல்லாமே நடந்துருச்சு. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு நிறைய வந்து அந்த டைமில் புக்ஸு சப்போர்ட் பண்ணிச்சு, பாட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிலாம் சொன்னீங்க இல்லைங்களா? எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் வரும். இந்த ஸ்ட்ரகிளில் இருந்து வெளியே வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையிறவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிறவங்க இதை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேற ஒரு மீடியம் வந்து இருக்காது. அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு மென்டாராக இருக்கலாம், ஒரு புக்ஸாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள இந்த ப்ராப்ளம் வந்து அது பெருசாக நினைக்க விடாமல், இந்த நாகேஷ் ஒரு படத்தில் கூட சொல்லுவார் பார்த்தீங்களா, சர்வர் சுந்தரம் படத்தில், பிரச்சனைங்கிறது சின்ன கல் தாங்க, நீங்கள் வந்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தையே மறைச்சிரும், தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண விடாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதிரியான டைவர்ட் பண்ணக்கூடிய மீடியம்ஸ், அது ஒரு புக்ஸாக இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் அவங்க வெளியே போயிட்டு அந்த அவங்க மைண்ட் அங்கே ஒன்று லேர்ன் பண்ணிட்டோ, ஆர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோ, ஆர் ரிலாக்ஸ் பண்ணிட்டோ, ஆர் ஒரு இன்சைட்ஸை கெயின் பண்ணிட்டோ, திரும்ப அவங்களுடைய ப்ராப்ளமுக்கு வரும்போது அவங்க அதை வேறு மாதிரி அணுகிறாங்க, அல்லது அது கடந்து போனதுக்கப்புறம் அதை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு இனி ஒரு டார்க்கஸ்ட் டைம்? முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், யார் பேச்சுமே கேட்க மாட்டீங்க, எதையுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ வந்து நம்ம தான் பெரிய ஆள், இந்த உலகமே நம்ம காலு கீழே தான் அப்படின்னு சொல்லும். நான் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் புக்கு படிக்கிற ஹேபிட்டு, பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தோக்குற வரைக்கும் புக்கு தொடவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் மிஸ்டர் கணேஷ் பாபுன்னு சொல்லிட்டு இருக்கார், சரிங்களா? அவர் வந்து தமிழ் சில புக்ஸ்லாம் படிங்க அப்படின்னு அவர் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து இந்த புக்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அவர் வந்து என்கிட்டையும் சொல்கிறாரு, இதெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான சில புக் வந்து தி சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்கு, அப்புறம் எண்ணங்கள்னு சொல்லிட்டு சில புக்கு, எம்எஸ் உதயமூர்த்தி அவரது. அதுக்கப்புறம் வந்து தி அல்கமிஸ்ட்னு ஒரு புக் இருக்கு. பட் அவர் சில புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நமக்கு அந்த ஆர்வம் தூக்கிச்சு. அதே மாதிரி தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புக்கு படித்தோம். பிரெயின் ட்ரேஸ், இது ஜிக்ஸிக்லரு, ஜிம் ரோன். இப்போ அதிலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புக்கு படிக்க ஆரம்பித்தோடனே அப்போ யூடியூப்பில் இவங்க ஜிம் ரோனு, பாப் ப்ராக்டர் அவங்களுடைய பாட்காஸ்ட்லாம் அப்போ இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தோம். அது ஆடியோ புக்ஸ் கிடைக்கும், அப்போலாம் ஆடியோ புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது போட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனு. அதாவது அதை அப்ளை பண்ணுறோமோ இல்லையோ, கேட்க கற்றுக்கணும். கரெக்ட். ஓகேங்களா? கரெக்ட். அது எப்போ நேரம் வருதோ அப்போ அப்ளை பண்ணுவீங்க. இல்லை, நீங்கள் அப்ளையே பண்ணலனாலும் பரவாயில்ல, அது வந்து எப்போவாவது உங்களுக்கு உதவும். இப்போ சொல்கிறதுக்கு உதவுது இல்லையா? கரெக்ட். கரெக்ட். எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறதுக்கான, இதை நான் கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? பட் நிறைய விஷயம் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து நிறைய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆத்தரை படிக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு புக்கு எழுதுறதுக்கு 1000 புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பார். 1000 புக்கு நமக்கு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி தி சீக்ரெட் வந்து பெரிய சேஞ்ச். ஏன்னா சீக்ரெட் உண்மையா பொய்யா அதெல்லாம் தாண்டி
நம்ம மைண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பாசிட்டிவாக நினைக்குதுல்ல, இருக்கிற ப்ராப்ளத்தை விட்டு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, இந்த ஒரே ஒரு கோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து 2014 நான் ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு வீடு ஃபோட்டோ கோட்டு போட்டுட்டு இருக்கிற அப்போ வந்து நம்ம ஆர்பிஐடைய முன்னாள் ரகுராம் ராஜனுடைய ஃபோட்டோ ஒன்று வந்து அதை வெட்டி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காரு, செடன் காரு, ஒரு நல்ல வீடு, அப்புறம் 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. ஏன்னா அந்த டைமில் நமக்கு இருந்த பயம் என்னென்னா, கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இவ்வளோ பெரிய கடன் இருக்குது, 1 கோடிக்கு மேலே கடன் இருக்குது, கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ பண்ணோம். பட்டு அன்னைக்கு ஒட்டினது ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி எல்லாமே நடந்துருச்சு. 2015 ஒட்டினதான் ஞாபகம் எனக்கு. லாஸ்ட் இயர் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தேன் நான். ஓகே, ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு நடந்துச்சு. அப்போ விஷன் போர்டு வந்து பெருசாக வேலை செய்யுது. ஓகே, என்ன அந்த விஷன் போர்டு ரெடி பண்ணது மட்டும் தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுலாம் தெரியாது. கரெக்ட். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அந்த விஷன் போர்டுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அது வேல்யூபிள் டைம். எனக்கும் அதே மாதிரியான ஒரு சிமிலர் விஷயம் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து நானும் நிறைய புக்ஸ் படிப்பேன். அது உங்களை மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தொழில் ரீதியாக சில விஷயம் இறங்கினப்போ நான் வந்து அந்த புக்ஸ் படிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டார்க்கஸ்ட்டு நேரங்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப அந்த விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறேன். ஒரு 13 மணி நேரம் கண்டென்ட்டு செமினார். இப்போ ஈர்ப்பு விதி, நீங்கள் சொன்ன அந்த ஈர்ப்பு விதியை பற்றி ஒரு 13 மணி நேரம் ஒருத்தர் வந்து பேசுகிறார். அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அவர் எங்கேயோ ஒரு 3 நாள் நடத்தின ஒரு செஷனோட ரெக்கார்டிங் அது வந்து எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். 13 மணி நேரத்தில் வந்து அவ்வளோ விஷயங்களை பற்றி இது பண்ணுறாரு. நான் ஒரு 2 நாளில் அதை வந்து கேட்டு முடிக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு நாள் கேட்டு முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது வேறு வழி இல்லை. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் எனக்கு ஆர்வம் வந்து ரொம்ப தீவிரமாக ஏற்படுது. அதே மாதிரி என்னுடைய இலக்குகளை நான் எழுதி வைக்கிறேன். ஒரு ஆல்மோஸ்ட் இப்போது நாங்கள் ஒரு 7 விஷயம் எழுதினேன். இது 7 விஷயம் இப்போ என் கையில் இருக்குது. அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது நான் அந்த விஷன் போர்டை வந்து நான் ஒட்டுனேன், அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண நேரம் வந்து வேல்யூபிள்னு ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா. அந்த விஷன் போர்டில் அந்த விஷன் இதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த விஷன் போர்டை வந்து நம்ம உருவாக்கணும். இது இப்படி சொல்கிறேனே, நான் அது எப்படி சொல்லுவேன்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். வெறும் டெக்னிக்காக நம்ம சொல்லிட்டாங்க, இந்த வீடியோ யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்கலாம், இவர் சொல்லிட்டாருப்பா அப்போ நம்மளும் ஒட்டி வச்சிருவோம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரற்ற படங்களை ஒட்டுனா அது வேலைக்காகாது. அப்போ சம்திங் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அதில் நீங்கள் ஒட்டுன ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு படமும், ஒவ்வொரு கோட்டும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அது சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கிரிக்கெட் கார்டு, இந்த WWE கார்டோ, இந்த ஸ்டிக்கர்ஸு, ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டாக நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் சின்ன பசங்க அடிச்சுக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம மைண்டில் நம்ம ஒட்டுற அந்த ஒவ்வொரு படமும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த விஷன் போர்டை வந்து நீங்கள் வந்து ஒட்டணும், நான் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. அப்போ அந்த டைமில் உங்களுக்குள்ளே இருந்த அந்த எமோஷனல் ஸ்டேட் என்னவா இருந்துச்சு? பயம்தான். பயம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற பயம்தான். ஓகே, இந்த நிலைமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகேங்களா. மோஸ்ட்லி ஆனால் அப்போ வந்து ஒரு ஓட்ட பைக் இருக்கும். அது ஓட்ட பைக்குன்னு சொல்லக்கூடாது, நல்ல பைக் தான் அது. பட் ஆனால் ஒரு 20 வருஷம் ஓல்டு பைக் அது. ஓகே, ஸ்ப்ளெண்டர் பழைய பைக் வச்சுருப்பேன். அது வந்து பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது. ஓகேங்களா, 50 ரூபா போட்டு தான் ஓட்டிடும். ஏன்னா நிலமை அந்த மாதிரி, அது ஒத்துக்கத்தில் என்ன இருக்குது. அந்த பைக்கில் போக சொல்லவே நான் காரில் போகிறதா நினச்சி போவேன். அப்படியே காரில் ஓட்டின்னு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டி சலிச்சு போச்சு இல்லைங்களா. ஆனால் ரியலி நீங்கள் வந்து நான் வந்து நைட்டு வேலை இல்லை நமக்கு, எங்காவது ஏதாவது பண்ணும் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்க சொல்ல காரு வந்து கண்ணை மூடிட்டு கார் ஓட்டுற மாதிரி நினச்சி பார்ப்பேன். அது வந்து இதெல்லாம் சீக்ரெட் அந்த மூவியில் சொல்லுவாங்க. நாம் வந்து அது உண்மையாக பொய்யாலாம் இல்லை, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ரியாலிட்டிக்கும் ட்ரீமுக்கும் நடுவில் ஒரே ஒரு விஷயம் தாங்க மிஸ் ஆகுது, இட்ஸ் பிலீஃப். நீங்கள் அதை நம்புறீங்க அப்படின்னா நடந்துடுது, நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னா அது நடக்காது.
இப்போ நான் என்னுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதுக்கு தான் நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பரான சொசைட்டி கூட இருங்க. இப்போ நீங்கள் சொசைட்டி தாட்டு நீங்கள் கூட சொன்னீங்க, நான் வந்து நான் வளர்கிற வரைக்கும் என்னுடைய சொசைட்டியல் தாட்லேருந்து நான் இடையே நிற்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் அன் ஃபென்டாஸ்டிக் வே. ஏன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, எதிர்த்து வீட்டுக்காரனை பாரு, என்ன பாரு, உன்னை பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள தான் பார்ப்பீங்களே தவிர உங்களை பார்க்க மாட்டீங்க இல்லை? இப்போ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இது வந்து ஃபிலாசபிக்கலாக இருக்கா இல்லை ட்ரூவா அப்படின்லாம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ண விரும்பல. செஞ்சு பாருங்கள், செய்யறதுல என்ன தப்பு இருக்க போகுது? ஒரு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ்க்கு நீங்கள் அதிபதியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 10 எம்ப்ளாயிக்கு பென்ஸு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் நஷ்டமாக போகிறது இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், 100% இப்போ வாழ்கிற லைஃப்லேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பாவது இல்லை ஒரு இன்ச்சாவது மூவ் ஆகிருப்பீங்க. நிச்சயமாக அது நடக்கும் இல்லைங்களா? நான் வந்து இது நம்பிக்கையோட பண்ணுங்க, நம்பிக்கை இல்லாத பண்ணுங்களா சொல்ல, பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணாதீங்க, பட் ஜஸ்ட் டூ இட். உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருந்துச்சு? அந்த ஒவ்வொரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஒட்டும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அது எப்படி ஒட்டணுன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம செலவு பண்ண முடியாது பெருசாக. பக்கத்தில் இருக்கிற பழைய பேப்பர் கடைக்கு போயிட்டு 15 ரூபாய்க்கு வந்து இங்கிலீஷ் மேகசின்ஸ், பிஸ்னஸ்ஸு டுடே அந்த மாதிரி இங்கிலீஷ் மேகசின்ஸு ஒரு கிலோ வாங்கிட்டு வரேன். 15 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதை வந்து புரட்டிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எதுலாம் எனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் ஒட்டிக்கிட்டேன். இப்போ தேவை அப்படின்னு சொல்ல நம்ம அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு ஃபேமிலியை போட்டோம் அப்படின்னா நமக்கு கல்யாணம் ஆகி நான் ஒரு 2 குழந்தைங்க இருக்கணும். ஆனால் யூ டோன்ட் பிலீவ், ஒரு பொண்ணு ஒரு பையன் அதில் ஒட்டி வச்சுருந்தேன். ஓகேங்களா? எனக்கு எக்ஸாக்டாக ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செடன் கார் ஓட்டி வச்சுருந்தேன். ஓகே, நான் வாங்கினது வந்து ஃபஸ்ட் காரும் செடன் தான், செகண்ட் காரும் செடன் தான். வீடு வந்து ஒரு பெட்லாம் போட்டு அது பெரிய வெளியேந்து ஓட்டல, அது ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? மேபி நான் இண்டிவிஜுவல் வில்லா ஓட்டி வச்சிருந்தேன், இண்டிவிஜுவல் வில்லா வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து வில்லா மாதிரி இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன். ஓகே ஓகே, ஸோ அதுதான் மேபி நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுலாம். பட் என்னுடைய மனநிலை வந்து நான் வந்து 100% ஷுவரெல்லாம் அதை ஓட்டலை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும்னு ஓட்டலாம். ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். ஆமாம், ஏதோ ஒன்று நடக்கும்னு நினச்சேன். ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்லாம் நினைக்கல. ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோட்டு போடாமல் ஒரு வீடியோ கூட இருக்க மாட்டேன். ஓகே, சரி, என் டீம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நம்ம பேசுகிற கண்டென்ட்டுக்கு கோட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாங்க. எங்கோ ஒட்டுனது நான் 2015 ஓட்டினேன்னு வச்சிங்களேன். நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணது 2023. 8 வருஷம் கழிச்சு கோட் இல்லாமல் நான் வெளியவே வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஏன் கோட்டு போட்டு ஆசைப்பட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு ரீசன் இருக்கு இல்லையா? நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் தான் கோட்டு போடணுமா, நம்மள மாதிரி சாதாரணமாக வளர்ந்து வரவங்களும் கோட்டு போடக்கூடாதான்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லைங்களா? அதுதான். ஸோ அதுவும் நடந்தது. அதனால் இப்போ அகெயின் புது இது ஒட்டியிருக்கேன், விஷன் போர்டு ஒட்டியிருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்த கொஷின், பிஸ்னஸ் ஸ்கேலிங் அப்படிங்கிற டாபிக் டச் பண்ணுவாங்க சார். இப்போது